மாமா எங்கக்கா? அவருக்கு கொஞ்சம் தலைவலி, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஏன் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வெளியில போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டா இருக்குன்னாரு. சரிங்கக்கா. ஆமாம், யார் இன்னைக்கு சமையல் பண்ணது? எப்பவும் போல வெண்ணிலா தான். சாப்பாடு நல்லா இருக்கு வெண்ணிலா. உன் கை பக்குவத்துக்கு நீ மட்டும் ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனு வை, எங்கேயோ போயிடுவ. கரெக்டா சொன்னீங்க சித்தி. நானும் எவ்வளவு பெரிய ஹோட்டல் எல்லாமே சாப்பிட்டிருக்கேன், ஆனா இந்த டேஸ்ட்ல சாப்பிட்டதே இல்ல. என்ன வெண்ணிலா, ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹோட்டலா? நானா? நமக்கெல்லாம் அது செட் ஆகாது அண்ணி. ஆமா ஆமா, அண்ணி இப்ப சோஷியல் மீடியா பிரபலம் ஆயிட்டாங்க. இனி அவங்க ரேஞ்சே வேற. அப்புறம் என்ன, வெண்ணிலா ஹோட்டல் விளம்பரமே தேவையில்லை. எல்லாரும் வெண்ணிலா கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஹோட்டலை தேடி வருவாங்க. ஏன்கா தேவையில்லாம நீங்க சொல்றத வெண்ணிலா சீரியஸா எடுத்துக்க போறா? ஏன் வருண், வெண்ணிலா பிசினஸ் பண்ண மாட்டான்னு நீ நினைக்கிறியா? இல்லம்மா, இவ எப்படி அதெல்லாம்? ஒரு பொண்ணு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறீங்க. ஏன் பொண்ணுங்க சொந்தமா பிசினஸ் பண்ண கூடாதா? அப்படி இல்லம்மா, பிசினஸ் யார் வேணாலும் பண்ணலாம், ஆனா அதுல சக்சஸ் பண்றது கஷ்டம். அது பண்ணாதானே தெரியும். நான் பிசினஸ்க்கு வந்தப்ப கூட இது ஆம்பளைங்க செய்யற தொழிலு, இத ஒரு பொண்ணால எப்படி செய்ய முடியும்னு சொன்னாங்க. குடும்பத்து பொண்ணுக்கு இது செட் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் சக்சஸ் பண்ணலையா? அது மட்டுமா, உங்க அப்பா கிட்டயே வந்து சிலர் பொண்டாட்டிய வேலை செய்ய விட்டுட்டு ஆம்பளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கான்னு கேலி பண்ணாங்க. என்னால எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா மத்தவங்கள விட உங்க அப்பா என்ன நம்பினாரு. என்னால சாதிக்க முடியும்னு தைரியம் கொடுத்தாரு. அதனாலதான்